குஜராத்தின் காந்தி நகரில் உலக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டு மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்பு. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்பான கண்காட்சியை தொடங்கி வைத்து பார்வையிட்டார். அகமதாபாத்தில் 3284 கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டாவது கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தை துவக்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. நீட்டிக்கப்பட்ட வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்து பயணித்த பிரதமர் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காக சூரிய சக்தி, காற்றாலை, மின்சாரம், அணுசக்தி மற்றும் நீர்மின் சக்தியில் இந்தியா கவனம் செலுத்துவதாக பிரதமர் மோடி பேச்சு. புதுப்பிக்கத்தக்க ஆற்றலில் அடுத்த 1000 ஆண்டுகளுக்கான அடித்தளத்தை அமைக்கும் திட்டங்களை முன்னெடுத்துள்ளதாகவும் விளக்கம். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தமிழக துறைமுகங்கள் முக்கிய பங்காற்றி வருவதாக பிரதமர் மோடி பெருமிதம். 3 பெரிய மற்றும் 17 சிறு துறைமுகங்களை கொண்டிருப்பதன் மூலம் கடல்சார் வர்த்தகத்தின் முக்கிய மையமாக தமிழ்நாடு திகழ்வதாகவும் கருத்து. தூத்துக்குடி துறைமுகத்தின் புதிய சர்வதேச சரக்கு பெட்டக முனையம் இந்தியாவின் கடல்சார் உள்கட்டமைப்பில் முக்கிய முன்னெடுப்பு என பிரதமர் மோடி பேச்சு. துறைமுகத்தின் தளவாட செலவுகளை குறைப்பதுடன் நாட்டின் அந்நிய செலாவணியையும் சேமிக்க உதவும் எனவும் காணொலி வாயிலாக உரை. ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் 9000 கோடி ரூபாயில் அமைய உள்ள டாடாவின் ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார் உற்பத்தி ஆலை வரும் செப்டம்பர் 28ஆம் தேதி அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தேசிய மதுவிலக்கு கொள்கையை உருவாக்க மத்திய அரசு தனிச்சட்டம் இயற்ற வலியுறுத்துமாறு முதல்வரிடம் கோரிக்கை விடுத்ததாக திருமாவளவன் பேட்டி. படிப்படியாக தமிழ்நாட்டில் மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படும் என முதலமைச்சர் தம்மிடம் உறுதியளித்ததாகவும் விளக்கம். மதுவிலக்கு தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிர்வாக சிக்கலை கருத்தில் கொண்டு படிப்படியாக அதனை எவ்வாறு நடைமுறைப்படுத்த முடியுமோ அவ்வாறு நடைமுறைப்படுத்துவோம் என்றும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூறியிருக்கிறார். உளுந்தூர்பேட்டையில் அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறும் விசிகவின் மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக பங்கேற்க உள்ளதாக திருமாவளவன் தகவல். திமுக சார்பில் TKS இளங்கோவன், RS பாரதி பங்கேற்பார்கள் என முதல்வர் உறுதியளித்ததாகவும் பேட்டி. அக்டோபர் 2ஆம் தேதி நடத்துகிற மாநாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்களும் செய்தி தொடர்பு செயலாளர் TKS இளங்கோவன் அவர்களும் பங்கேற்பார்கள் என்கிற உறுதியை வழங்கியிருக்கிறார். திமுக விசிக இடையே எந்த விரிசலும் இல்லை, எந்த நெருடலும் இல்லை என திருமாவளவன் விளக்கம். கொள்கை நிலைப்பாட்டில் தாங்கள் உறுதியாக இருந்து அதை முன்னிறுத்தி வருவதாகவும் பேட்டி. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் இடையில் எந்த விரிசலும் இல்லை, எந்த நெருடலும் இல்லை. நாங்கள் எங்கள் கொள்கை நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம், அதை நாங்கள் முன்னிறுத்துகிறோம், அவ்வளவுதான். நாம் தமிழர் கட்சியுடன் கூட்டணி சேர்வது குறித்து பிற கட்சிகள் தான் முடிவு செய்ய வேண்டும் என சீமான் கருத்து. அவருடன் போகிறேன், இவருடன் போகிறேன் என தாம் கூற தயாராக இல்லை என்றும் கோவை சரளாவின் நகைச்சுவை வசனத்தை மேற்கோள் காட்டி பேச்சு. என்னை சின்னமனூர்ல கேட்டாங்க, என்னை மதுரையில கேட்டாங்க, என்னை மயிலாடுதுறையில கேட்டாங்கன்னு நான் கோவை சரளா அம்மா பேசுவாங்கல்ல, அப்படி பேசிக்க தயாரா இல்லை. என்னோட சேர்ந்தா நாடு மக்களும் நல்லா இருக்குன்னு நினைச்சா நீங்க வாங்க, அது யாரா இருந்தாலும், இல்லைன்னா விடுங்க. சென்னை திருவல்லிக்கேணியில் தடை செய்யப்பட்ட பாதை வழியாக இந்து முன்னணி அமைப்பினர் விநாயகர் சிலைகளை எடுத்துச் செல்ல முயன்றதாக புகார். 61 பேர் கைது செய்து விடுவிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் மீது 2 பிரிவுகளில் காவல்துறையினர் வழக்கு பதிவு. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பயணிகளிடம் திடீர் சோதனை நடத்திய போதைப்பொருள் நுண்ணறிவு பிரிவு போலீசார். வெளிமாநிலங்களிலிருந்து ரயில்கள் மூலம் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து மோப்பநாய் உதவியுடன் சோதனை. நாடாளுமன்ற தேர்தலின் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். உண்மைக்கு புறம்பாக பணத்திற்கு ரயில்வே கேண்டீன் உரிமையாளர் முஸ்தபா உரிமை கோரியது விசாரணையில் தெரியவந்துள்ளதாக CBCID போலீசார் தகவல்.
தமிழ்நாட்டில் வரும் 19ஆம் தேதிக்கு பிறகு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் பரவலாக வெப்பம் அதிகரித்துள்ள நிலையில் வரும் 19ஆம் தேதிக்கு பிறகு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் தகவல். சென்னையில் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 55,000 ரூபாயை கடந்து விற்பனை. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து 55,040 ரூபாய்க்கு விற்பனை. நிலச்சரிவு காரணமாக உத்தரகாண்டில் சிக்கியிருந்த தமிழர்கள் 30 பேரும் சொந்த ஊர் புறப்பட்டதாக தகவல். டெல்லி அழைத்துச் செல்லப்படும் அவர்கள் அங்கிருந்து விமானம் மூலம் சென்னை வந்தடைவார்கள் என தகவல். டெல்லியின் புதிய முதலமைச்சர் யார் என்பது குறித்து மணிஷ் சிசோடியா உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளுடன் அரவிந்த் கெஜ்ரிவால் முக்கிய ஆலோசனை. மதுபான கொள்கை முறைகேட்டில் கைதாகி ஜாமீனில் வெளிவந்துள்ள கெஜ்ரிவால் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்த நிலையில் நடவடிக்கை. மருத்துவ சிகிச்சை, கல்வி கட்டணங்கள் மற்றும் வரி செலுத்துதல் ஆகிய பரிவர்த்தனைகளுக்கு இனி UPI மூலம் 5 லட்சம் ரூபாய் வரை பண பரிமாற்றம் செய்யலாம். நாள் ஒன்றிற்கு 1 லட்சம் ரூபாய் வரை மட்டும் பண பரிவர்த்தனை செய்ய முடியும் என்ற சூழலில் குறிப்பிட்ட சேவைகளுக்கு தளர்வு. தெலுங்கானா மாநிலத்தில் 400 ஆண்டு பழமையான வனவர்த்தி கோயிலில் நடிகர் சித்தார்த்தை கரம் பிடித்தார் நடிகை அதித்தி ராவ். தென்னிந்திய பாரம்பரிய முறைப்படி எளிமையாக திருமணம் செய்து கொண்ட புகைப்படங்களை வெளியிட்டனர்.